இந்த வீடியோல நம்ம வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ இங்க என்ன நம்ம கொஸ்டின்ல குடுத்துருக்காங்கன்னா, கிவன் த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல். அப்ப நம்ம என்ன பண்றாங்க, நெறைய மெட்டல்ஸ்க்கு வந்து அதோட எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் வந்து நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. அப்ப எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் அப்படின்னா 2 டைப் ஆஃப் பொட்டன்ஷியல் வந்து இருக்கு நமக்கு. ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இருக்குது, ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் இருக்குது. அப்ப இது வந்து ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா இல்ல ரிடக்ஷன் பொட்டன்ஷியலான்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சும்மா வெறும் இதா குடுத்திருந்தாலே, நம்ம என்ன பண்ணா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அவங்க வெறும் பொட்டன்ஷியல் குடுத்திருந்தா கூட, நம்ம கன்சிடர் பண்ணிருப்போம்னா, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப அங்க குடுத்திருக்க வேல்யூ எல்லாமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அப்ப அந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்? எதுக்கு வேல்யூ அதிகமா இருக்குதோ, அது ரெட்யூஸ் ஆக ரெடியா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்குது, இங்க இருக்கறதுலே வந்து எதுக்கு ஹையஸ்ட்டா வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து இருக்குது? 0.80 இல்லையா? அப்ப சில்வர் என்னது? சில்வருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குது. அப்ப அதுக்கு என்ன மீனிங்? சில்வர் வந்து ரெட்யூஸ் ஆக ரெடியா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எதுக்கு இருக்கறதுலே கம்மியா இருக்குதோ, எதுக்கு இருக்கறதுலே லோயஸ்ட் வேல்யூ வந்து இருக்குது? 2.93 வந்து இருக்குது இல்லையா? இதான் இருக்கறதுலே லோயஸ்ட் வேல்யூ. அப்ப லோயஸ்ட் வேல்யூ நமக்கு என்னன்னா, இது வந்து ஆக்ஸிடைஸ் ஆகறதுக்கு ரெடியா இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேஷனுக்கு வந்து ரெடியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா, அது ரெட்யூஸ் ஆக வந்து ரெடியா இருக்குதுன்னு அர்த்தம். அதே பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் வேல்யூ வந்து நமக்கு வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அது ரெட்யூஸ் ஆகறதுக்கு வந்து லைக் பண்ணல. அது ஆக்சிடேஷன் ஆகறது தான் நமக்கு வந்து லைக் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இதான் நம்ம வந்து இங்கேருந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டினுக்கு வாங்க. அரேஞ்ச் த மெட்டீரியல் இன் தியர் இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் தியர் ரெட்யூசிங் பவர். அப்ப ரெட்யூசிங் பவர் வந்து எதுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்ப ரெட்யூசிங் பவர்னா என்னது? மத்தத ரெட்யூஸ் பண்ணி விட்டுறணும். இது ஆக்சிடைஸ் ஆகிக்கணும். ஓகே. அப்ப புரியுதா? அப்ப ரெட்யூசிங் பவர் எதுக்கு அதிகமா இருக்கும்? ஆக்சிடேஷன் பவர் வந்து எதுக்கு அதிகமா இருக்குதோ, அதுக்கு தான் நமக்கு வந்து அதிகமா இருக்கும். அப்ப நம்ம இன்டைரக்ட்டா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இருக்கறதுலயே எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து கம்மியா இருக்குதோ, அதுக்கு தான் ரெட்யூசிங் பவர் வந்து நமக்கு வந்து அதிகமா வந்து இருக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்யூசிங் பவரும், ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் நமக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா வந்து இருக்கும். அப்ப நமக்கு வந்து இருக்கறதுல எதுக்கு ஹையஸ்ட் வேல்யூ வந்து இருக்குது? சில்வருக்கு தான் வந்து அதிகமா இருக்கு இல்லையா? அப்ப சில்வருக்கு என்ன பண்ணா, ரெட்யூசிங் பவர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்னு அர்த்தம். ஓகே. அப்ப ரெட்யூசிங் பவரும், ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப சில்வருக்கு தான் நமக்கு வந்து அதிகமா இருக்குது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அப்ப ரெட்யூசிங் பவர் நமக்கு வந்து கம்மியா இருக்கும். இதோட நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெர்க்குரிக்கு வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா? மெர்க்குரிக்கு வந்து இருக்குது. அது பண்ணா சில்வர் பிளஸ்க்கு மெர்க்குரி 2+ வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து நமக்கு வந்து என்ன இருக்கும்? இது வந்து பிளஸ்ல இருக்கு, இதுவும் பிளஸ்ல இருக்குது. அப்ப மைனஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, குரோமியத்துக்கு வந்து நமக்கு வந்து இருக்குது. குரோமியம் 3+ வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேங்கனீஸ்க்கு வந்து இருக்கும். Mg2+ வந்து இருக்கும். அப்ப இருக்கறதுல ரெட்யூசிங் பவர் அதிகமா எதுக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் பிளஸ்க்கு தான் நமக்கு வந்து ரெட்யூசிங் பவர் நமக்கு அதிகமா இருக்கும். ஸோ இதான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கும், ரெட்யூசிங் பவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்.